வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருடைய ஃபேவரட்டான ரொம்பவே டேஸ்டான க்ரீம் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப சாஃப்டாக க்ரீமியாக, அதுவும் அவன் இல்லாமல் முட்டை சேர்க்காமல் வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. க்ரீம் பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. 1 கப்புன்றது 250 கிராம் எடுத்துருக்கேன். இது கூட ஈஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை உப்பு, சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், இது கூட 1/2 கப் அளவு வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க, கை பொறுக்கிற சூடு தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இப்போ 1/2 கப் அளவு பாலை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மைதா மாவு எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்லேயே பால் அளவும் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைய நமக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பன்னு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு பிசைச்சாச்சு. மாவு மேலேயும் அது சுற்றியும் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி ஈஸ்ட் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அப்போ மாவு உப்பி வரும்போது சைட்லலாம் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு 1 மணி நேரம் வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாவோட சைஸ் டபுள் ஆகிற வரைக்கும் வச்சுருங்க. அடுத்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துடலாம். சர்க்கரை 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடியே கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு குறைவான தீயில கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா இது திக்காகி க்ரீமியான ஸ்டேஜுக்கு வரும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மாவு டபுளாக வந்துருச்சு. இப்போ இதை மறுபடியும் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கிறேன். அதில் மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்துகிட்டு அதில் 6 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ நான் இதை 6ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். 1 கப் மைதா மாவுக்கு 6 க்ரீம் பன் பண்ணலாம். இப்போ நம்ம பிரித்து வச்சதை ஒன்றா இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு உருட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி மற்றதையும் உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்து சப்பாத்தி கட்டையில் மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை கையில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி சப்பாத்தி கட்டையில் கூட தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி கட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும். ரொம்ப மெல்லிசாக தேய்க்காமல் கொஞ்சம் திக்காக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்ட் க்ரீமை 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வைக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு க்ரீம் வெளில வராமல் இருக்கும். இப்போ ரெடி ஆகிருச்சு. இதை பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும். இப்போ இதை துணி போட்டு கவர் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக உப்பி வந்திருக்கு. இப்போ ஒரு பேனில் பட்டர் இல்லாட்டி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச பண்ணை ஒன்றா வச்சுருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இது மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இது மேலேயும் நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன்.
இப்போ இதை மூடி போட்டு மறுபடியும் 5 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிருச்சு. திருப்பி பார்த்துடலாம் ரெடி ஆகிருச்சான்னு. பாருங்கள் 2 சைடும் சூப்பராக பொன்னிறமாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க, க்ரீம் பன் ரெடி ஆகிருச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க பன்னையும் ரெடி பண்ணிடலாம். கஸ்டர்ட் க்ரீம் பன் வீட்லேயே ஈஸியாக சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க. இதுக்கு அவன் கூட தேவையில்லை, பேன்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.